ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மன அமைதியை பாதுகாக்க சில வழிமுறைகள்னு சொன்னேன். முடிஞ்சது கதை. ஒரே சளி, ஜுரம். ஆனாலும் விட போகிறதில்ல. சொல்லுவேன், கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்ல ஒரு துவையல் பண்ணேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு தேவையானது வந்து உளுந்து, நிலக்கடலை, முழு மல்லி வேணும். என்கிட்ட இல்லை, அதனால் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு பல் கொஞ்சம். என்கிட்ட பூண்டு தாளே இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். வரமிளகாய் என்னோடது நல்ல காரம், அதனால் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் அது கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். தேங்காய் கொஞ்சம், புளி கொஞ்சமாக. இது எல்லாத்தையும் வந்து முதல்ல இந்த பொடி வகைக்கு தேவையானதெல்லாம் தனியாக வறுத்து ஆற வச்சு அதை தனியாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை வதக்கி அது கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப நல்லெண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. வேணும்னா வரமிளகாவும் கிள்ளி போட்டுக்கோங்க. அது ஒரு மாதிரி மொறு நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா கெட்டியான துவையல் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 45 வயசுக்கு மேலே பிரச்சனை இல்லை, 40 வயசுக்கு மேலேயே பிரச்சனை தான். அதில் வந்து அமைதியான மனிதர்களோடு நம்ம பழகணுன்னாலே பாதி பிரச்சனை வந்து சரியாக போயிடும். அதாவது சரியான நட்பு, இறைச்சலாக இருக்கக்கூடாது, ஒரு ஓய்வு மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம ஃபோனே எடுக்கலைன்னா கூட ஓகே, அவங்க ஏதோ ரெஸ்ட்டில் இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள நட்பாக இருக்கணும். அது மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம மன்னிச்சிடணும், ஆனால் மறக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு கிடைச்ச பாடம். அதை நம்ம என்றைக்குமே எடுத்துக்கணும். அதனால் மன்னிச்சிடலாம், ஆனால் மறக்கக்கூடாது. எப்போவுமே ஆர்வமாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக கற்றுக்கிற மனசுக்கு வயசே ஆகாது பாருங்களேன். சாதாரண விஷயங்களை கூட நல்லா ரசிக்க நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதுதான் வந்து நமக்கு மிக பொக்கிஷமான நாட்களாக இருக்கும். புதினா கொத்தமல்லி துவையில் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிலக்கடலை என்னோடது வந்து வறுத்தது தான், அதனால் உளுந்துலி போட்டு வறுத்துக்கிட்டேன் நான். பச்சையாக இருந்ததுன்னா தனியாக ஒரு தடவை நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் பச்சையாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த வின்டருக்கு இந்த ஒரு துவையல் போதுங்க, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.